யோசிச்சிட்டேண்ணே. வேற என்ன யோசிச்சவன்? நான் மீனாவை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காதுன்ற வரைக்கும் யோசிச்சிட்டேண்ணே. என்னடா நீ இதை போய் அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்காதடா. இந்த பாரு, அவங்க அப்பானால தான் நம்ம குடும்பத்தில் இப்படி பிரச்சனைன்ற விஷயத்தையே அந்த பிள்ளைகிட்ட சொல்லாமல் இருக்கான். நீ என்னடா விடுறா? இப்போ என்ன, இப்போ திரும்ப போய் நடந்த கல்யாணத்து இல்லைன்றதுன்னு சொல்ல போறியா? அந்த பிள்ளை உன் மேலே எவ்வளோ பாசமும் நம்பிக்கையை வச்சுருந்தா அவங்க வீட்டை விட்டுட்டு இங்கே வந்திருக்கேன். அந்த நம்பிக்கைக்கு எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம்டா ஜீவா. நீ என்னடா கடையில் நடந்த ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் கல்யாணம் பண்ணிருக்க வேண்டாமேன்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்க. வியாபாரத்தில் இது கூட வரலாண்டா சுவாரஸ்யமே இல்லாமல் போயிரும்டா. வியாபாரம்டா அப்பப்போ பிரச்சனை வந்துதான் சரியாகும். வீடுன்றாலும் அப்பப்போ பிரச்சனை வந்துதான் சரியாகும். இதானே, வருத்தப்படாதடா. டேய் போ, போய் தூங்கு. வேற கடையில் நடந்த பிரச்சனைக்கும் உனக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லைடா. இது நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம் யோசிச்சா, இதெல்லாம் நம்ம சமாளிச்சோம் பாரு, அதை நினச்சி பெருமை பண்ணணும்டா ஜீவா. போய் எந்த குழப்பமும் இல்லாமல் எதையும் யோசிக்காமல் தூங்கு. ம், சரிண்ணே. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. நல்ல வேலைண்ணே, நீங்கள் எந்திரிச்சு வந்தீங்களே. என்னமோ தெரியலடா, எனக்கு தூக்கமே வராமல் அங்கிட்டு இங்கிட்டு விரண்டு படுத்துக்கிருந்தேன். இங்கே நீ தூங்காமல் நின்றுட்டு இருக்கேன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமேண்ணே. போடா, போய் தூங்கு. அந்த பிள்ளை வேற திடீர்னு நினச்சி உனக்கு காணாமட்டு கத்த போதுடா. போ. அண்ணே. என்னடா? தேங்க்ஸ்ண்ணே. ஏலே போடா, போய் தூங்கு. ஏந்தாண்ணா வீட்டில் ஒரு ஆள் கூட காணோம். மாமா, ஜீவா கதிர் வெளில போயிருக்காங்க மாமா. கண்ணை இங்க தானே இருந்தான். சாராக்கா பல்லு விளக்க போயிருக்காக. தானே கதிர ஜீவா எங்க போனா? ஐயா தெரியல மாமா, இது வந்துடுறேன்னு போனாங்க. ஏன் தானே நேற்று நடந்ததை கேட்டியா? என்ன மாமா? நேற்று நைட்டு தூக்கமே வரல. அப்படியே எழுந்திரிச்சு பாத்ரூம் போலான்னு போனேன். ஜீவா கிடந்துக்கிட்டு இருந்தேன். கடையில் என்னால தானே பிரச்சனை வந்துச்சுனே அப்படின்னு சொல்லி ஒரே அழுக. அழுதானா? அழுகுறதுண்டா பெருசாவெல்லாம் அழுகல, ஆனால் ஃபீல் பண்ணி அழுதான். நேத்து எல்லாரும் முன்னாடியும் அவங்களுக்கு கடையில ஒன்றும் தெரியலன்னு சொல்லியிருக்க வேண்டாம் மாமா. மாமா அப்படி சொல்லலையே முல்ல. அப்படி சொல்லல, ஆனா அந்த மாதிரி தான் ஏதோ விளையாட்டா சொன்னா. முல்ல, ஜீவாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற, அவன்கிட்ட பேசவே மாட்ட. ஜீவா மேல இருந்த கோவம் போயிடுச்சா? எனக்கு என்னக்கா கோவம்? எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லக்கா. குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங் எவ்ரிபடியா? அப்படியே பப்ளிக் மீட்டிங்ல பேசுறாக. ஒவ்வொருத்தருக்கா சொன்னா வாய் வலிக்காதானே. முல்ல, அந்த டீ எடுத்து கொடு. டீயா? ஏய், பால் தாண்டா, இந்தா. அதானே பார்த்தேன். புலி பசிச்சாலும் டீயை குடிக்காது. இவங்கிட்ட எந்த பிள்ளை சிக்கி சீரியலே போதோ தெரியல. அதெல்லாம் இல்லைண்ணே, நான் அந்த பிள்ளைய நல்லபடியாக பார்த்துப்பேன். உன்னைய பார்த்துக்கிறதுக்கே 4 பேர் வேணுமாடா. இந்த லட்சணத்தில் இவர் நல்லபடியாக பார்த்துக்கிடுவாராமா. ஆமாம் அனீஸ், இங்கே 2 பேர் என்ன பண்ணுறீங்க? இந்நேரம் நீங்கள் பிஸியாக இருக்கணுமே. என்ன பிஸி? அந்த பூண்டு இஞ்சிலாம் அந்த முரத்தில் வச்சு உரிப்பீங்களே, அந்த பிஸியை கேட்டேன். எதுக்குடா பூண்டு இஞ்சி? நீங்கள் தனோனி கூட சேர்ந்து மக்கு சாம்பிராணி ஆயிட்டீங்க. டேய் கொஞ்சம் பார்த்து பேசுறா. நான் மக்கா? அண்ணி நொன்னின்னு வருவல என்கிட்ட. அப்ப இருக்குடா உனக்கு. அப்படி இல்லை, நீ இன்னைக்கு சண்டே ஆச்சே, நான்வெஜ் இல்லையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? பாருதானா, எனக்கு ஞாபகத்திலே இல்லை. ஆமால,
நானும் மறந்து போயிட்டேன். நீங்க எல்லாரும் மறக்கலாம், ஆனா இந்த கண்ணை மறக்க மாட்டான். நான் போய் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன், நீங்க குழம்பு ரெடி பண்ணி வைங்க. என்ன ஓகேவா? அண்ணி மதியானத்துக்கு மீன் வேணும் அண்ணி. ம் வரட்டா, பாய். மாமா, கடந்த 10 வருஷத்துல ஞாயிற்றுக்கிழமை அதுமா நான்வெஜ் எடுக்காத முத நாள் இதுதான் இல்ல மாமா? தானா இப்பயே யாரும் இல்லைன்னு சொன்னது என்ன, கொஞ்சம் ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன், அவ்வளவுதான். உங்ககிட்ட காசு இருக்கா? என்ன தானே நீ சாப்பாடுகள் என்னைக்கு காசு இல்லாமல் இருந்திருக்கோம். நீ நிடுக்கே இருக்காம போய் குழம்புக்கான விஷயத்தை ரெடி பண்ணு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மாமா, மட்டன் 3 கிலோலாம் வேண்டாம், 1 கிலோ எடுங்க போதும். என்ன தானே நீ ஒரு கிலோ யாருக்கு பார்த்த, எல்லாமே சாப்பிட்ற பசங்க இல்லையா? நீ இரு, நான் போய் ஒரு 3 கிலோ எடுத்துட்டு வரேன். மாமா, ஆட்டுக்கறி தான் வேணும்னு இல்லை, சிக்கனாக இருந்தால் கூட பரவாயில்ல தான். அசைவம்டா அது ஆடுதான், கோழியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்காது தானே. அது இல்லை மாமா, ஆட்டுக்கறி 600 ரூபாய்க்கு மேலே, அதுக்கு தான் சொன்னேன். இவ்வளோ பாருப்பாமுல்ல, கடையில் தான் பிரச்சனைடா, வீட்டில் என்னமோ காசு இல்லாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கா அவர். என்ன மறந்துட்டே, அவ்வளோதான். இப்போ என்ன, மட்டனும் மீன் வாங்கி வரணும், அவ்வளோதானே. விடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன நின்றுட்டே இருந்த என்ன அர்த்தம்? போய் குழம்புக்கு என்ன ஆகுதோ அதை ரெடி பண்ணு, போப்பாமுல்ல. சரிங்க மாமா. இந்த என்ன மாமா, இன்னும் கிளம்பாம இருக்கிய? இல்லை, அது இந்த ஃபோனு எங்கேயோ கையில தானே இருக்கு. இல்லை, ஃபோன் வந்துச்சு, அதை பேசிக்கிட்டே அப்படியே. சரி, நான் வரேன். ஏடா ஜீவா, நீங்கள் உணவே? ஃப்ரெண்டு ஒருத்தன் கறிக்கடை திறந்துருக்கானே காரைக்குடியில். கறி கடையா? ஆமாண்ணே. சிக்கன், மட்டன், மீன் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கும். அது அவன் கடை இன்னைக்கு திறந்துருக்கான், முத நாள். அவன் என்னை கூப்பிட்டுருந்தான், அதான் போயிட்டு வந்தேண்ணே. என்கிட்ட இது விஷயமா நீ எதுவுமே சொல்லடா. அது கடை பிரச்சனையில் மறந்து போயிட்டேண்ணே. காலையில் தான் அவனே ஃபோன் பண்ணியான், என்னை வரலையான்னு கேட்டான். அப்புறம் தான் நான் கிளம்பி போனேன். இந்தாங்க நீ. என்னடா? அது வேணாம் வேணான்னு சொல்லியும் சாம்பிள் நல்லா இருக்கான்னு பார்க்க சொல்லி 1 கிலோ கறியை கொடுத்து விட்டான். நெசமாவா? ஏடா ஜீவா, எந்த ஃப்ரெண்டு? அது சுரேஷ்ன்னு சொல்லி தேவகோட்டை பையன் கூட படித்தான்லண்ணே, அவன்தான். சுரேஷா? ஆமாண்ணே, உங்களுக்கு மறந்து போயிருக்கும்ண்ணே. சரிடா, எங்கே கடை போட்டிருக்கானே? காரைக்குடியில். காரைக்குடி எந்த இடம்? காரைக்குடி மெயினில் தானே. ஏன் மாமா அவனை இத்தனை கேள்வி கேட்குறிய? அப்படி சொல்லுங்க நீ. ஏன் தானே நான் கடைக்கு போவா இல்லை கறி போதுமா? போதும் மாமா, நீங்க ஏன் நீ கடைக்கு போயிட்டு? ஏன் நீ வழக்கமாக எம்பிட்டு கறி வாங்குவோம்? 3 கிலோடா. ஓ, நான் 1 கிலோன்னு நினச்சிட்டேன். நீ ஏடா ஜீவா, 3 கிலோன்னு தெரிஞ்சிருந்தா சாம்பிளே 3 கிலோ வாங்கிட்டு வந்துருப்பேன், அப்படித்தானே? டேய், நீங்கடா போனவே ஓகையில் என்ன பரிசு? அது மீன் எடுக்கலான்னு. என்னங்க நீ?
மீனா? ம். என்ன மீனடா இது? அது பேர் தெரில, ஆனால் மீன். ஏதுடா? அது நம்ம கம்மா இருக்குல்ல, அங்கே பிடிச்சாங்க, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். கமாயில் மீன் பிடிச்சாங்களா? ஏன்டா கதிரு, உன் ஃப்ரெண்டு யாராவது மீன் கடை திறந்துருக்காங்களா? இல்லைண்ணே, கம்மாயில் பிடிச்சது தான். அதான்டா, எந்த கம்மாண்டி தான் கேட்குறேன். குன்றக்குடியில் இப்போ இருக்கிற நிலைமையில எந்த கம்மாயில் மீன் பிடிச்சிருக்காங்க? உண்மை சொல்லு, கடையில தானே வாங்கின? ஏடா காசு எதுடா? இருந்துச்சுண்ணே. நீ எந்த காலத்தில் நான் கையில் காசு வச்சு கிடஞ்ச? காசு எது சொல்லு. அன்னைக்கு சரக்கு எடுக்க போகும்போது காசு கொடுத்தீங்கல்ல, அந்த காசு தான். டேய், அது உன் சாப்பாடு செலவுக்கும் வண்டிக்கும் கொடுத்து விட்டேன். அந்த காசு தானே. அப்போ அந்த காசில் நீ சாப்பிடலையா? நான் சாப்பிடவும் இல்லை, வண்டி பிடிச்சும் போல. அப்புறம் தண்ணி தான் குடித்தேன், அப்புறம் டீ. அன்னைக்கு நான் இருந்த பதட்டத்தில் எங்கே சாப்பிட்றது? போகும்போது வண்டிக்கு எதுக்கு காசு கொடுத்துக்கிட்டுன்னு அப்படியே பாதி தூரம் நடந்து போனேன். அப்புறம் அப்படியே லிஃப்ட் கேட்டு போயிட்டேன். திரும்ப வரும்போது தான் சரக்கு வண்டியிலே வந்துட்டேனே. அது அண்ணி, மீன்லாம் வாங்க தெரில, நல்லா இருக்கான்னு பாருங்க. நான் கடை கிளம்புறேண்ணே. ம், வரேன். இல்லைடா, நானும் வரேன். ம். வரேண்ணே. ம் வரேன். நீ ம். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நான் தான் போய் கறி எடுத்துகிட்டு வருவேன். என்கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு இவங்களே ஒன்று பண்ணியிருக்காங்க. பாரு தானே, அவனுக்கு சாப்பிட கொடுத்த காசை மிச்சம் பண்ணி மீன் வாங்கிட்டு வரான் பாரு. இப்போ கூட அவன் கடை காசில் கை வைக்கல. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஜீவா மட்டும் ஃப்ரெண்டு கடையில் வாங்கிட்டு வந்தான்னு நினச்சியலா? அவனும் ஏதோ காசு சேர்த்து வச்சு தான் வாங்கிட்டு வந்திருக்கான். ஏன் தானே இவங்களை நான் என்னன்னு சொல்ல? இவங்கெல்லாம் நம்மளுக்கு கிடைச்ச வரம் தானே. என்ன சமைக்கிறீங்க? வாசல் வரைக்கும் வாசனை வருது. மட்டன் குழம்பு வச்சுட்டேன், இப்போ மீன் குழம்பு ஆயிட்டு இருக்கு. ஓ, மீன் குழம்பா? உனக்கு மீன் பிடிக்குமா? பிடிக்குமாவா? மீன்னா எனக்கு உயிர். மீன் இவ்வளவு பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க கேட்கவே இல்லையே. இதெல்லாமா கேட்பாங்க? அப்படியே சொல்ல வேண்டிதான். நான் எப்படி உங்ககிட்ட வந்து மீன் பிடிக்கும், எனக்கு மீன் பிடிக்கும் நான் சொல்ல முடியும்? ஏன் எங்கேயோ இருக்கிற மாதிரியும் யார்கிட்டயோ பேசுற மாதிரியும் பேசுற? சொந்த வீட்ல சொந்த மனுஷங்க கிட்ட என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எது பிடிக்கலனாலும் சொல்லலாமா? ஆ, சொல்லணும். அப்படின்னா என்ன தப்பா நினைக்காதீங்க. எல்லார் முன்னாடியும் ஜீவாவை திட்ட வேணான்னு அவர்கிட்ட சொல்றீங்களா? எவர்கிட்ட? அதான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட. உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் பேசக்கூடாதுன்னு 1000 தடவை சொல்லியிருக்கேன்ல. நீ ஏன் அவரை மாமான்னு சொல்ல மாட்டேங்கிற? அது வரலங்க. என்னையும் நீ அக்கான்னு கூப்பிடவே மாட்டேங்கிறப்போ. அதான் சொன்னேனே, அது வர மாட்டேங்குது. ஏமினா, கல்யாணம் ஆகி ஒரு நாள்ல வரலனா பரவாயில்ல. உனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆக போகுது, இன்னும் வரலனா எப்படி? அது நான் ட்ரை பண்றேங்க. என்னத்த பண்றியோ போ. நான் ஏதோ சொல்ல வந்தேன், நீங்க அதை டைவர்ட் பண்றீங்க பாருங்க. சரி சொல்லு. ஜீவாவை எல்லார் முன்னாடியே திட்ட வேண்டாம்னு சொல்லுங்க. யார் இப்ப திட்டினா?
அதான் நேத்து சொன்னாங்களே, கடையில ஏதோ பிரச்சனை, ஜீவா தப்பா டிசைட் பண்ணிட்டான், கதிர் தான் சரின்னு. அது திட்டுறதா உனக்கு? வீட்ல எல்லாரும் இருக்கும்போது ஜீவாவை மட்டமா சொன்னா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? அது மட்டமா சொன்னதில்ல மீனா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னது. அதுவும் இல்லாம நம்ம வீட்டு ஆளுங்க தானே, அவங்க முன்னாடி சொல்றதுல என்ன இருக்கு? இல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜீவா ரூம்குள்ள வந்து எவ்வளவு ஃபீல் பண்ணான் தெரியுமா? அண்ணா அப்படி சொன்னது கஷ்டமா இருக்குன்னு சொன்னானா? நேரடியா சொல்லல, ஆனா அவன் தூங்கவே இல்ல. ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தான். ஏதோ சின்ன பசங்களை சொல்ற மாதிரி. எல்லார் முன்னாடியும் இப்படிலாம் அவனை ஏதோ கமெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லுங்க ப்ளீஸ். அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும் மீனா. நீ ஏன் அதெல்லாம் பெருசு பண்ணிட்டு இருக்க? அவருக்கு ஜீவா தம்பியா இருக்கலாம், உங்களுக்கு குழந்தைனாரா இருக்கலாம். ஆனா எனக்கு அவன் ஹஸ்பண்ட். அவனை எல்லார் முன்னாடியும் இன்சல்ட் பண்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு புரியலையா? இதே உங்க ஹஸ்பண்ட இல்ல மாமாவை யாராவது பொதுவில் விட்டு கொடுத்தா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரிதான். மாமாவுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். ஜீவா வேற, கதிர் வேற இல்ல. மாமாவால அவங்கள கஷ்டப்படுத்தவும் முடியாது, சும்மா பேச்சுக்கு சொன்னது. ஆனாலும் நீ இவ்ளோ தூரம் சொல்றதால நான் இத மாமா கிட்ட சொல்றேன், சரியா? ஆமா, உனக்கு மீன் குழம்பு பிடிக்குமா இல்ல வறுத்தது பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். எங்க வீட்ல அடிக்கடி மீன் சமைப்பாங்க. அதுலயும் எங்க அம்மா மீன் சமைச்சா சான்ஸே இல்ல. புளிப்பா காரமா ஒரு வெட்டு வெட்டுவேன். எப்படி சொல்ற பாரு. எங்க அம்மா சமைக்கிறத பார்க்கவே நல்லா இருக்கும். ஏன் நான் சமைக்கிறத பார்க்க நல்லா இல்லையா? நான் அப்படி சொல்லலையே. நான் சும்மா சொன்னேன். சரி, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுல உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறியா? கொஞ்சம் சூடா இருக்கும், பாத்து. கரெக்டா இருக்கு. காரம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி, ஆனா மீன் குழம்புக்கு இந்த காரம் தான் வேணும். சூப்பர். ஸ்டோர் ரூம்ல ஒரு பாட்டில்ல நல்லெண்ணெய் வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? இங்க தீந்து போச்சு. சூப்பர். என்ன யாரையுமே காணோம்? என்னடா? வெயிட். எல்லாரும் சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க சாமியோ. டேய் இருண்ணே. டேய் கண்ணா, டேய் டேய் சும்மா இருக்க மாட்டியாடா? நாடா நீ சாப்பிட்ற தட்டு எடுத்தாலும் முடுக்கிருக்கவே. அண்ணே பசிக்குதுண்ணே. அண்ணே காலையில 12 இட்லிண்ணே, ம் பசிக்குதாமே. இவன் இப்படி சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டில் அண்ணி தோசை சுடுறதே நிப்பாட்டிட்டாங்க. இட்லியே 12னா தோசை எம்புட்டு இருக்கும் யோசிச்சு பாருங்க. ம் ஏய், என்னடா என் புள்ள என்னடா பண்றீங்க? ஆமா, உன் பிள்ளைய போட்டு பாடா கொடுங்கக்கா. படுத்திக்கிறேன் ஒருத்தி. முல்ல போ, நீயும் போய் உட்காந்து சாப்பிடு போ. பரவாயில்லக்கா. நீயும் போய் சாப்பிடு போ. ஏங்க, வாசனை ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நமக்கு ஒரு கம்பெனி. என்ன கம்பெனி? சாப்பாடே பார்க்காத மாதிரி மோப்பம் பிடிக்கிறல்ல, அதைத்தான் சொல்றேன். என்னடா
ஏதோ தேங்காய் விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்ன மீனா இப்படி அடிக்கிற? சாரி, ரூம்ல பண்ற மாதிரியே வந்துருச்சு. அப்போ ரூம்ல இப்படிதான் டெய்லி அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கியா? அது சும்மா அண்ணியே, எவ்வளோ வாங்கியிருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் வலிக்கல. இந்தடா அப்படியே அங்க கூட. தம்பிகளுக்கெல்லாம் அந்த கறி 10 மாடி தெரியலையே. கிச்சனில் வேறு ஏதாவது இருக்கா? போய் பாட்டு வந்து சாப்பிட்லாமே.